Hello friends, welcome to ஈரோடு அம்மாச்சி சமையல். இது நம்ம வீட்டு சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஃபிஷ் சுக்கா எப்படி பண்ணலாம் அப்படினு பாப்போம். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சமையல் குறிப்புகள்லாம் உடனே உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா பக்கத்துல இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பாஷா ஃபிஷ் அப்படின்றது நமக்கு முள்ளே இல்லாம இந்த மீன் இருக்கும். இது பாத்தீங்கன்னா பார்பிக்யூ இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபிஷ்ஷை வச்சிட்டு தான் நமக்கு வந்து ஃபிஷ் சில்லி எல்லாம் போட்டு கொடுக்குறாங்க. இதில் முள்ளே இருக்காது, ஃபுல்லாகவே சதை தான் இருக்கும். இந்த மீனை வச்சுட்டு நம்ம வந்து சில்லியும் பண்ணலாம், பிரியாணிலாம் பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி மீனை வந்து நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி நம்ம நல்லா க்ளீன் பண்ணிட்டு இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம். ஒரு 3/4 கிலோ இருக்கும் அது இந்த ஃபிஷ்ஷு. இதுக்கு தேவையான அளவுக்கு நான் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். நல்லெண்ணெயில் ஊற்றி நம்ம ஃபிஷ் எல்லாம் செஞ்சோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பூண்டு எடுத்து வச்சுருக்கேன், போட்டுக்கலாம். 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், இதையும் போட்டுக்கலாம். 1 இனுக்கு அளவுக்கு கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இந்த சுக்காவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். இப்போ நான் இதில் என்ன பண்ணியிருக்கேன், 1/4 ஸ்பூன் அளவுக்கு பிளாக் பெப்பர் பொடி வச்சுருக்கேன், தூள் வச்சுருக்கேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், எல்லாமே பொடி பண்ணி எடுத்துருக்கோம். அது எல்லாமே போட்டுக்கலாம். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் எடுத்துருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். ஒரு அரை எலுமிச்சம்பழத்தை சாறு எடுத்து வச்சுருக்கேன், அதை மட்டும் ஊற்றிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு கரண்டி இந்த அளவுக்கு ஊற்றினீங்கன்னா போதும். பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு இந்த பச்சை வாசம்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மீனெல்லாம் இதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை நல்லா கலக்கி விட்டுடலாம். இப்போ நம்ம போட்ட பொடி ஃபுல்லாகவே இந்த மீனில் நல்லா உரைச்சிரும். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ரொம்ப கிளறணும்னு அவசியம் கிடையாது. இப்போ ஒரு தட்டு வச்சு மூடி வச்சிடலாம். இது ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும். பாருங்கள், எல்லாம் நல்லா எண்ணெயெல்லாம் கசிஞ்சு நல்லா வந்திருக்கு பாருங்கள். இப்போ மீனும் நல்லா இந்த எண்ணெயிலேயே இந்த எண்ணெய் எலுமிச்சம்பழம் இதெல்லாம் போட்டோம் இல்லைங்களா, இதுலேயே நல்லா வெந்திருக்கு. கரண்டி இந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி திருப்பி வச்சு இந்த மாதிரி கிளறினீங்கன்னா மீன் வந்து உடையாது. எல்லா இடத்துலையுமே உப்பு காரம் எல்லாமே உரைச்சி ரொம்ப நல்ல டேஸ்ட் வந்து நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் நல்லா கிடைக்கும் நமக்கு. இது கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் நம்ம தட்டு வச்சு மூடி வச்சிடலாம். 2 நிமிஷம் இதை வந்து நல்லா ஸ்லோவில் வச்சிடலாம் அடுப்பை. இப்போ ஃபிஷ் ரெடி ஆகிடுச்சான்னு பார்ப்போம். நல்லா சுக்கா வந்து நல்லா அருமையாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்து பரிமாறிக்கலாம். இந்த மாதிரி முள் இல்லாத மீன், வஞ்சரம் மீன் இந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு கூட நீங்கள் இந்த மாதிரி சுக்கா பண்ணலாம், ரொம்ப அருமையாக இருக்கும். இதே மாதிரி உங்கள் பிள்ளைங்களுக்குலாம் நீங்கள் செஞ்சு கொடுங்க. நம்ம வந்து ஃப்ரை அந்த மாதிரி தான் செஞ்சு கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி சுக்காவும் ஃபிஷ்ஷில் செய்யலாம் அப்படிங்கிறது இதை பார்த்துட்டு நீங்கள் செஞ்சு கொடுங்க. அவங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.